கங்கை நீர் வளமும் நிலவளமும் சூழ்ந்த வளமை மிகுந்த நாடுதான் கோசல தேசம். இந்த கோசல தேசத்தின் தலைநகரம் அயோத்தி என்று அழைக்கப்பட்டது. அயோத்தி என்ற சொல்லுக்கு போரால் தோற்கடிக்க முடியாத ஊர் என்று பொருள். தசரத மன்னனின் நீதியான ஆட்சியில் இந்த நகரம் எப்போதும் பாதுகாப்பாக இருந்தது. இந்த நகரில் வாழ்ந்த மக்கள் மறந்தும் பிறருக்கு தீங்கு செய்யாதவர்கள். யாசித்து வாழ்வோர் இல்லாததால் அனைவரும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பகை, கொலை, திருட்டு இன்றி மக்கள் அச்சமின்றி வாழ்ந்தார்கள். போரும் சினமும் இன்றி சாந்தியும் சமாதானமும் நிறைந்த நரகரம் அது. அந்த அயோத்தியின் அரசன் தசரத சக்கரவர்த்தி ஆவார். தசரதனுக்கு கொசலை, கைகேயி, சுமித்திரை என்று 3 மனைவியர் இருந்தனர். அவருடைய ஆட்சியில் தருமம் தழைத்து ஓங்கியது. தசரத மன்னனின் தருமமான ஆட்சியில் மக்கள் அனைவரும் எல்லா நலங்களும் பெற்று நிம்மதியாக இன்புற்று வாழ்ந்தார்கள். ஆனால் மன்னருக்கு மக்கள் பேறு இல்லாதது பெரும் கவலையாக இருந்தது. தரும வழி தவறாமன் தசரத மன்னன் முனிவர்களின் ஆலோசனையை நாடினார். புத்திர பாக்கியம் பெற புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய தீர்மானித்தான். அந்த யாகம்தான் ராமாயணத்தின் மகத்தான தொடக்கமாக அமைந்தது.